LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சதகத்துள்ள அப்பா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்களா, வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் ஷார்ட் ஃபில்ம். அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான். இது என்னன்னா ஒன்றும் இல்லை. இது வந்து நான் என்ன பண்ணேன்னா, எப்படி இந்த ஐடியா அதெல்லாம் பஸ் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கதைன்னு வந்து எப்படின்னா, ஒரு கனவு வந்துச்சு எனக்கு ஒரு நாள் நைட்டு. பொதுவாக நான் இதை பற்றியே நான் சிந்தனையில் இருப்போம்ல, எப்போ என்ன 3D மாடல் பண்ணலாம், என்ன மாதிரி படம் பண்ணலாம், அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது பண்ணலாமா, அந்த சிந்தனையே இருக்கிறதுனால என் கனவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது மாதிரியே நிறைய வரும். ஜாம்பி கனவு வரும், பில்டிங்லேருந்து குதிக்கிற மாதிரி கனவு வரும், அந்த மாதிரி கனவெல்லாம் நிறைய வரும். அப்போ அதில் ஒரு கனவு எனக்கு வந்துச்சு. என்னன்னா, ஒரு அப்போகலிப்டிக் சிட்டி மாதிரி ஒரு கனவு. அதில் வந்து ஒரு ரோபோட் வந்து கையில் ஒரு கன்று மாதிரி ஒன்று வச்சுச்சு. அதை வச்சு எல்லாரையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருந்துச்சு. அது வந்து கையில் ஒரு ரோபோட் மெட்டாலிக் ஒரு என்ன சார் சயின்ஸ் ஃபிக்ஷன் கன்னுமா, அதை வச்சு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு கனவு எனக்கு. அந்த கனவை வச்சு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை ஒரு படம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா. அதை தான் நான் கிட்டத்தட்ட 2 மாதமாக உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். அது இடையில கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. என்ன நான் சொல்கிறேன்னா, இப்போ அந்த படம் வந்து நான் எப்போ இது ஸ்டார்ட் ஃபில்ம் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடச்சுன்னா, லாஸ்ட் ஜனவரி வந்து ஐடியா வந்துச்சு. அப்போது அதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்கெட்ச் மாதிரி போட்டேன். அதாவது என்னென்ன சீன்லாம் வரணும், எப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போட்டுக்கிட்டேன். என்ன அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு பேர் ஏதோ ஒரு பேர். அதாவது இந்த காமிக்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க. இந்த காமிக்ஸில் வந்து 2 பேர் பேசிக்கிற மாதிரினா அந்த பலூன்ஸ், இந்த வேர்டு பலூன்லாம் போட்டு பண்ணாங்க தெரியுமா? ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரி நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போட்டு, ஓகே அப்போ இது எது தேவை அப்படிங்கிறத நான் வந்து அதை நான் பார்த்துட்டேன். ஓகே இது இப்போ தேவைன்னா, இதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி வரும்னா இதுக்கு என்னென்ன 3D மாடல் வேணும் அப்படிங்கிறதும் அதை வச்சே நான் வந்து லிஸ்ட்டு போட்டேன். அதனால வந்து எனக்கு என்ன வேணும்னா, ஒரு சிட்டி 3D மாடல் வேணும். சிட்டி ஏன்னா சிட்டியில் நடக்க மாதிரி தான் இதை நான் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ ஒரு சிட்டி 3D மாடல் வேணும் இதில். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கேரக்டர்ஸ் வந்து என்னென்ன கேரக்டர்லாம் வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். ரொம்ப பெரிய கேரக்டர் கம்மியாக தான் வரும். அந்த மாதிரி கேரக்டர் லிஸ்ட்டு போட்டு அதுக்குண்டான கேரக்டர்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு என்னோட இந்த மேக் ஹியூமன் ஒரு 3D ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன் தெரியுமா, நான் டுட்டோரியல் போட்டிருக்கேன். ஸோ அதை வச்சு கேரக்டர்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு என்னென்னா தேவைன்னா, அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த வில்லன்ஸ் வேணும், ஒரு ரொபாட்டிக் வில்லன் அது மாதிரிலாம் வேணும். ஸோ அதுக்கு வந்து அது ஒரு கேரக்டர் தேவை. அது கொஞ்சம் ட்ரோன்ஸ்லாம் வரும், அதுக்கும் கேரக்டர் தேவை. ஸோ அந்த ரொபாட்டிக் வில்லனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் அக்கா பையன் இருக்கான்ல அப்ரார்னு ஒருத்தன் கூட வீடியோலாம் பண்ணியிருக்கான், பழைய வீடியோ. அவன் வந்து 3D மாடல் பண்ணியிருக்கான் நிறையா. சிஜி ட்ரேடர் அவன் ஒரு மாடல் போட்டிருந்தான், ஒரு ரோபோட்டு. ஸோ அவன்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி இந்த ரோபோட்டை கொஞ்சம் தரியா படத்துக்கு தேவைப்படுதுன்னா. சரி அவன் கொடுத்துட்டான் எனக்கு. ஏன்னா அவன் வந்து $5 $10 போட்டான். அதை எனக்கு அவன் கொடுத்துட்டான் அந்த மாடல் அப்படியே. ஸோ அதை நான் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன வந்து அதை வந்து ப்ளூ கலரில் பண்ணியிருந்தான். அதை கிட்டத்தட்ட கேப்டன் அமெரிக்கா ஸ்டைலில் வந்து ப்ளூ அண்ட் ரெட்டாக பண்ணியிருந்தான். பட் நான் வந்து எனக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் வில்லன் கொஞ்சம் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் வர கொஞ்சம் வில்லன் கேரக்டருக்கு ஏற்றாப்புல ஒரு கலரில் நான் வந்து அது டெக்ஸ்சரை வந்து எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டேன். அது ஒன்று. அப்புறம் இந்த ட்ரோன்ஸுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நான் என்னோட ஓன் மாடல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ட்ரோன் 3D மாடல் வந்து நான் டுட்டோரியலாக போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருந்தா தெரியும், என் சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சைஃபை ட்ரோன் ஒன்று அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாடல் வேணும், அதுவும் என்கிட்ட இருந்துச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எல்லாமே. எதுவுமே வந்து நான் வாங்கவே இல்லை. எதுவுமே வந்து நெட்லேருந்து நான் வாங்கினது கிடையாது. அந்த ரோபோ மாடல் மட்டும் என் அக்கா பையன் கொடுத்தான். மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னா புது பிளெண்டரில் புதுசாக தொடங்குறது எல்லாமே. எதுவுமே வந்து வாங்காமல் புதுசாக வந்து தொடங்குற மாதிரி அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன், ஓன் ப்ராடக்டாட்டு. ஓகே, அதுக்கப்புறம் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணிங்கன்னா, சீன் பை சீன். உதாரணத்துக்கு ஒரு சீன் இப்படி எடுக்கிறோம், ஓகேங்களா, அதை ஒரு சீனாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் சீன் வந்து அதே இடத்துல வேறு கேரக்டர் இப்படி கேமரா காட்டும் போது என்ன பண்ணுவோம்னா, அந்த பிளெண்டர் ஃபைலில் ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் அப்படியே ஜூம் பண்ணுறோம், ஓகேங்களா, ஜூம் பண்ணுறோம். ஒரு 5 செகண்ட் இந்த சீன் போகுது. அப்புறம் அதே இதில் ஆப்போசிட் சைடில் உள்ள கேரக்டர் நம்ம வந்து அப்படியே 5 செகண்ட் அங்கே ஜூம் பண்ணுறோம். அதே இடத்துல அதே என்விரான்மெண்ட்டில் நடக்கிற மாதிரி. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு இந்த 5 செகண்ட் ஜூம் பண்ணுறது தெரியுமா, இந்த ஜூம் பண்ணுறத ரெண்டர் பண்ணிக்குவேன் 5 செகண்டுக்கு. அதாவது 25 செகண்டு 25 ஃப்ரேமு, ஒரு செகண்டுக்கு 25 ஃப்ரேமு. அப்போ 5 செகண்ட்னா 125 ஃப்ரேம் வருமா. அப்புறம் அதே பிளெண்டர் ஃபைலை சேவ் ஆஸ் கொடுத்து
scene_2 அப்படின்னு அடுத்த சீனை போட்டுட்டு இந்த கேமராக்கு நான் கீ ஃப்ரேம் செட் பண்ணிப்போம்ல அதை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கம் வச்சுட்டு அங்கிட்டு கொஞ்சம் அனிமேஷன் செட் பண்ணிட்டு ஸோ இப்போ இது சீன் நம்பர் 2 அதை ரெண்டர் பண்ணுவேன். ஸோ இப்படி எல்லாத்தையும் ரெண்டர் இப்படி எல்லாமே வந்து டோட்டலாக வந்து ஒவ்வொரு சீனாக ரெண்டர் பண்ணி மொத்தம் 60 சீன் வரும். இதில் 60 சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளண்டர்லேயே தான் பண்ணியிருக்கு. இதில் என்னன்னா இதில் கம்போசிஷன் கொண்டு பிளண்டரில் தான் பண்ணேன். கம்போசிஷன்னா இப்போ ஒரு கேரக்டர் இருக்கு, கேரக்டரில் வந்து கேரக்டருக்கு அந்த பக்கம் வந்து இங்கே கேமரா இங்கே இருக்குது, இங்கே கேரக்டர் இருக்குது, கேரக்டருக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ்ஷிப் இருக்குது, ஸ்பேஸ்ஷிப்புக்கு அந்த பக்கம் பில்டிங்ஸ் இருக்குது. இந்த பில்டிங்ஸ்க்கும் ஸ்பேஸ்ஷிப்புக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் பனிமூட்டமாக இருக்கும். கரெக்டாக இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஸ்பேஸ்ஷிப்பை ஒரு சீன் ஒரே பிளண்டரில் கேரக்டரில் ஒரு சீனு, ஸ்பேஸ்ஷிப்பை ஒரு சீனு, ஃபாக் ஒரு சீனு, அதுக்கப்புறம் பில்டிங்ஸ் தனி சீனு, அதுக்கு பின்னாடி இன்னொரு பில்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அதையும், அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஃபாக் இருந்துச்சுன்னா அதை தனி சீன், இப்படி எல்லாத்தையும் தனித்தனி சீனாக வந்து போட்டு அதை வந்து டோட்டலாக நான் கம்போசிஷன் நோடுக்குள்ள லாஸ்ட் டைம் நான் காமிச்சிருப்பேன். இந்த கம்போசிஷன் நோடு வந்து நான் டுட்டோரியல் போட்டிருப்பேன். அதாவது இந்த என்னதுங்க அது பேர் மேட் பெயிண்டிங். ஸோ மேட் பெயிண்டிங் பற்றி நான் டுட்டோரியல் நான் போடும்போது நீங்கள் அதில் பார்த்துக்கலாம், எல்லாமே நோடாக கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கேன்னா நிறைய சீன் அந்த படத்தோட நிறைய சீனில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வரும். கேரக்டர் தனியாட்டு நம்ம லைட்டிங் பண்ணணும். ஏன்னா கேரக்டர் வந்து ஒரு இருட்டில் இருக்கும், மற்ற எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தில் இருக்கும். இல்லை கேரக்டர் வெளிச்சத்தில் இருக்கும், மற்ற எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டான இல்லை வேற கலர் லைட்டு படக்கூடிய இடங்கள்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நான் அதுக்கு சீனை பொறுத்து ஓகேங்களா, அந்த சமயத்தில் நான் எப்படி பண்ணேன்னா இது மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனி சீனாக போட்டு அதையெல்லாம் கம்போசிஷன் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். இதில் பல இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வந்து ஜஸ்ட்டு 20 செகண்ட் வரும், 20 செகண்டுக்குள்ளான ஒரு சீனு. ஆனால் அது ரெண்டர் ஆகிறதுக்கு நைட்டு 9 மணிக்கு நான் ரெண்டர் போட்டு தூங்கினா தான் காலையில் 6 மணிக்கு ரெண்டர் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரிலாம் கூட ஆயிருக்கு. எல்லாமே இத்தனைக்கும் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை, ஈவியில் தான் நான் ரெண்டர் பண்ணேன். ஈவி ரெண்டர் இன்ஜின் மட்டும் வச்சு தான் பண்ணேன். அதுக்கே வந்து இவ்வளோ டைம் எடுத்துருக்கு. இதுக்கிடையே இன்னொரு பிரச்சனை வேறு வந்துச்சு எனக்கு. அது என்ன பிரச்சனைனா என் லேப்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன எவ்வளவு பிரச்சனைன்னு தெரியல, திடீர்னு ஓவராக ஹீட் ஆகுது. வெடிச்சிருமோன்னு பயமாக இருக்குது எனக்கு. அதான் பயமாக இருக்குது, வெடிச்சிருமோன்னு. நேற்று கூட இங்கே பெங்களூரில் தான் ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா லேப்டாப் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா, இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், மடியில் வச்சு லேப்டாப் ஒர்க் பண்ணியிருக்கா. அப்போ அவள் லேப்டாப் ஓவராக ஹீட் ஆச்சு. என்ன வந்து திடீர்னு லேப்டாப் வெடிச்சு அப்படியே கரண்ட் ஷாக் வந்து பாஸ் ஆகி கறி இறந்து போயிட்டா. பாவம், எனக்கு அதனால் வெடிச்சிருமோன்னு பயமாக இருந்துச்சு. ரெண்டர் போடும்போது தான் சரியான ஹீட்டு வருது. நான் ஒரு கட்டத்துக்கு பார்த்தேன், வெளியே என்ன பண்ணேன்னா டேபிள் ஃபேன் இருக்குல்ல அதை தூக்கி பக்கத்தில் வச்சு போட்டு விட்டு வெளியே கூல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த கூலிங் பேடும் நான் வச்சுருக்கேன். இதில் இந்த இப்போவும் செம்ம ஹீட்டாக தான் இருக்குது. ஏன் இவ்வளோ ஹீட் ஆகுதுன்னு தெரியல. இத்தனைக்கு கூலிங் பேடோட வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு பிரச்சனை. இதில் இது நான் நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போய் இதை சர்வீஸுக்கு வேறு கொடுக்கணும். என்ன ஏது பிரச்சனை, என்ன திடீர்னு லேக் ஆகும், ஹேங் ஆகும், அந்த மாதிரி இப்போ ஒரு புது பிரச்சனை தான் வந்திருக்கு எனக்கு. இதில் அது ஒரு பிரச்சனையா. ஐயோ, இன்னொரு பிரச்சனை வந்து சீன்லாம் வந்து எல்லாத்தையும் ரெண்டர் பண்ணி சீன்லாம் ரெடியாக இருக்குது. எதுவுமே எந்த ஒரு சீனும் யூஸ்வலாக வந்து இமேஜ் சீக்வன்ஸாக தான் ரெண்டர் பண்ணுவேன், சீன் பை சீனாட்டு. ஆனால் இந்த படத்தில் அப்படி பண்ணலை. ஏன்னா எனக்கு வந்து டோட்டலாக MP4 ஃபைலாகவே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா அது எல்லாமே இமேஜ் சீக்வன்ஸாக பண்ணால் அது இமேஜ் கூட கூடி மெமரி ஜாஸ்தி ஆகுது. அதனால தான் வந்து சூடாகுதோங்கிறது ஒன்று பார்த்துட்டு நான் எல்லாத்தையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரம் scene 1 to scene 60 வரைக்கும் டோட்டலாக எல்லாமே வந்து MP4ஆகவே நான் ரெண்டர் பண்ணி வச்சிட்டேன். அதனால் எனக்கு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து முடிஞ்சிச்சா, நெக்ஸ்ட் வந்து எடிட்டிங் பக்கம் வரும்போது இன்னொரு பிரச்சனை. அது என்னென்னா எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து யூஸ்வலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஃபில்ம் யூஸ் பண்ணுவேன். ஹிட் ஃபில்ம் எக்ஸ்பிரஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் நான் டுட்டோரியல்லாம் கூட போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய டுட்டோரியல் வந்து ஹிட் ஃபில்ம் எக்ஸ்பிரஸ் போட்டிருப்பேன். அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ இது நான் அந்த அது என்னதுங்க சூப்பர் மேரியோ வித் பல்பசார்னு ஒரு வீடியோ போட்டேன் தெரியுமா, அது பண்ணும் போதே எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா அதுவும் அப்படிதான், திடீர்னு ஸ்லோவாகும், ஹேங் ஆகிடும். ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம நல்லா எடிட் பண்ணிவிட்டு கரெக்டாக சேவ் பண்ணுற சமயத்தில் ஸ்லோவாகி ஹேங் ஆகி கில் ஆகிடும்.
அது ஒரு பிரச்சனை. இப்போ எனக்கு இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணணும், அதாவது எடிட்டிங்கில் உள்ள பிரச்சனையை. பேசாமல் நான் என்ன நினச்சேன்னா, இதை நம்ம பிளெண்டர்லேயே எடிட்டர் இருக்குது, வீடியோ எடிட்டர் இருக்குது, அதில் வச்சு பண்ணிடலாமான்னு நான் யோசித்தேன். ஆனால் பிளெண்டரில் உள்ள வீடியோ எடிட்டர் வந்து எனக்கு அந்தளவுக்கு என்ன சொல்ல யூஸ் பண்ண தெரியாது தான். பிளெண்டர் நான் பொதுவாகவே வந்து ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து இன்னொரு சாஃப்ட்வேர் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அதில் உள்ள ஆப்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதனால் அது கஷ்டமாக தான் இருக்கும், அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து பிளெண்டர் வீடியோ எடிட்டரில் வந்து அந்தளவுக்கு எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் நமக்கு தெரியாது, இல்லவும் இல்லை, அதான் உண்மை. ஓகேங்களா, அது ஒன்று. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி வேறு சாஃப்ட்வேருக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஃப்ரீ சாஃப்ட்வேராக இருக்கணும் ஒன்று. ஏன்னா காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நமக்கு காசு இல்லை உண்மையில் சொல்லணும்னா, அது ஒன்றா. இன்னொன்று நம்ம வந்து ஜஸ்ட்டு ஹாபியாக தான் யூஸ் பண்ணுறோம். போய் இதுக்கு ஒரு 299 $399 கொடுத்து வாங்கிட்டு அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை. அதனால் ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்க்கும்போது எனக்கு 2 சாஃப்ட்வேர் கிடச்சிச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா லைட் ரூம் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரு, இன்னொன்று வந்து டாவின்சி ரிசால்வ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த 2 சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா செமையான சாஃப்ட்வேரு. நான் லைட் ரூம் எடுத்தேன். லைட் ரூமும் நல்ல சாஃப்ட்வேர் தான். ஆனால் லைட் ரூம் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், உங்கள் மெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து பிளா 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 அப்படின்னு இருக்கும். பட் இதில் வந்து டாவின்சி ரிசால்வ் வந்து அப்படி தேவையில்லை. ஏன்னா நீங்கள் டாவின்சி ரிசால்வ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணனாலும் பண்ணலாம், பண்ணாமல் அப்படியே டவுன்லோட் பண்ணவும் செய்யலாம், அந்த மாதிரி இது. ஸோ நான் வந்து ரெண்டையும் நான் டவுன்லோட் பண்ணேன், ரெண்டையும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு சின்ன எடிட்டிங் பண்ணி பார்த்தேன். ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறப்போ லைட் ரூம் போகலாம். ஆனால் ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படின்னா டாவின்சி ரிசால்வ் தான் போய் ஆகணும். ஓகே, காரணம் என்னென்னா அதில் வந்து நிறைய இன்றைக்கி நீங்கள் பார்க்குற தமிழ் மூவியாக இருக்கட்டும், இல்லை ஹாலிவுட் எந்த மூவியாக இருந்தாலும் அதை பல பேர் வந்து இந்த டாவின்சி ரிசால்வ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து டாவின்சி ரிசால்வ் வச்சு நான் இதை எடிட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உண்மையை சொல்லுங்கள், சூப்பரான சாஃப்ட்வேர். மெயினாக என்னென்னா இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், இதில் கலர் கிரேடிங் வந்து கலரிங், கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங் அதெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணலாம். இன்னொரு ஒரு இது என்னென்னா இதில் வந்து ஆடியோ எடிட்டும் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சீன் வருது, ஓகேங்களா, அந்த சீன் வந்து என்ன சொன்னான்னா இங்கேருந்து தப்பிச்சு போயிரு அப்படிங்கிறான். இந்த தப்பிச்சு போயிரு அப்படிங்கிற அந்த இந்த வேர்டு, இந்த டைலாகு ஒரு ரூம்லேருந்து பேசுகிறப்போ ஒரு மாதிரி இருக்கும், ஒரு எதிரொலி கேட்குற ஒரு பெரிய ஹாலில் பேசுகிறப்போ வேற மாதிரி இருக்கும். அதே இது ஒரு சாதாரண வெளியில் பேசுகிறப்போ வேற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த மாதிரி இந்த ரீவர்ப் கண்ட்ரோலர், அதாவது ஒரு டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன், ஒரு மியூசிக் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் பண்ணக்கூடிய விஷயத்தை கூட வந்து நம்ம இதில் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இதுதான் இந்த டாவின்சி ரிசால்வ்ங்கிறது. இது நிறைய சினிமாலையும் கூட இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணேன், ஓகே டாவின்சி ரிசால்வுக்கு போகலாம் அப்படின்னு டோட்டலாக முடிவு பண்ணி எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் புது சாஃப்ட்வேருக்கு ஸ்விட்ச் ஆகும். இப்போ ஹிட்ஃபிலிமில் வந்து ஒரு வீடியோ இருக்குது, 10 செகண்ட் வீடியோ. இந்த 10 செகண்டை 5 செகண்டாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆக்கணும் அப்படின்னா, இல்லை ஒரு நிமிஷம் வீடியோ, இந்த ஒரு நிமிஷத்தை நீங்கள் 10 செகண்டுக்கு நீங்கள் ஃபாஸ்ட் ஆக்கணும்னா அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டு அப்படி செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும், ஃபாஸ்ட் ஆகிடும். கரெக்டாக. ஆனால் இதில் வந்து எப்படின்னா அப்படி இருக்காது. இதில் வந்து அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணணும், அப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ரியல் டைம் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும், அதில் போகணும். அதில் போய் நம்ம எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆகணும் அதெல்லாம் கேட்கும். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம பழகினா நமக்கு சரி வந்துடும் அது. ஓகே, நமக்கு பழக அது ப்ராப்பராக சரி வந்துடும். அந்த விதத்தில் டாவின்சி ரிசால்வ் சாஃப்ட்வேர் செம சூப்பர். எடிட்டிங் எல்லாமே நான் பக்காவாக பண்ணேன். ஆடியோ எடிட் கொண்டு சூப்பராக பண்ணேன். பட் ஒரு சில ஆடியோஸ் வந்து நான் டிஜிட்டல் ஆடியோஸ் ஒர்க் ஸ்டேஷனில் போட்டு டைலாக்லாம் வந்து கம்ப்ரஸ் பண்ணி அதுக்கேற்றாப்புல சில வோக்கல் மிக்சிங் ஒன்று இருக்குது, அதெல்லாம் ப்ராப்பராக நான் பண்ணேன். அதெல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக வரல, ஓரளவுக்கு ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஒரு வழியாக நான் பக்காவாக பண்ணி முடிச்சு எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணி முடிச்சப்போ செம சூப்பராக வந்துச்சு. முதல்ல நான் எது ரெண்டர் பண்ணி முடித்தாலும் என் அக்கா பையன் இருக்கான் தெரியுமா ஒருத்தன், அவன்கிட்ட தான் வந்து நான் அனுப்புவேன். ஏன்னா அவன் தான் வந்து எனக்கு வந்து எப்படின்னா நான் ஒரு சீன் ரெடி பண்ணாலோ அதை வந்து அவன்கிட்ட அனுப்பி அவன் பார்த்துட்டு
இது செமையா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லாவே இல்லை, இதில் வந்து இந்த கரெக்ஷன் பண்ணணும், அதை அவன் நல்லா பார்க்குவான், ரிவ்யூலாம் நல்லா பண்ணுவான். அதனால் அவனுக்கு அனுப்பிச்சேன். அவன் அனுப்பிச்சிட்டு டேய் ப்ரொஃபஷனலாக இருக்குடா, செமையா இருக்கு அப்படின்னா. அப்புறம் மியூசிக் எடிட்டிங் பற்றி சொல்லி அவனும் மியூசிக் எடிட்டிங் ஓனாக தான் பண்ணேன். எதுவுமே வந்து எந்த ஒரு மியூசிக்கும் இந்த நான் காப்பிரைட் மியூசிக்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, நெட்லலாம் கிடைக்கும், அதை மாதிரிலாம் எனக்கு யூஸ் பண்ணதே கிடையாது. முழுக்க முழுக்க ஓனாக நானே போட்டேன். ஏன்னா முன்னாடி அந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு. முன்னாடி பண்ண வீடியோக்கள் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்லேருந்து எடுத்து போட்டு வீடியோ பண்ணிடுவேன். நான் காப்பிரைட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அது காப்பிரைட்டட் மியூசிக் அப்படின்னு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மியூசிக்கே காப்பிரைட் கிளைம் வந்திருக்கும். அதனால் இந்த பஜனையே வேண்டாம் அப்படின்னு தான் நான் மொக்கையோ நல்லா இருக்கும், மொக்கையோ இல்லை நல்லா இல்லையோ ஏதோ ஒன்று நானே போடுறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசித்து மியூசிக் போட்டேன். ஓரளவுக்கு சூப்பராக தான் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த இது நான் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட 2 மாதம் தான் உட்காந்து ஒர்க் பண்ணி போன வாரம் தான் முடிஞ்சிச்சு. அப்புறம் ட்ரெய்லர் நான் பண்ணேன். ட்ரெய்லரும் வந்து அதிலே அந்த டாவின்சி ரிசால்வ் அதிலே தான் பண்ணினேன். அதை கூடி பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ்ஸு. அது எந்த சாஃப்ட்வேரில் பண்ணாலும் ஒரே அவுட்புட் தான் வரும். ஓகேங்களா. நான் வந்து சாஃப்ட்வேர் எதுக்கு ஸ்விட்ச் ஆனேன்னா இந்த மாதிரி அது ஒரே ஹேங் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் ஹிட்ஃபோனை விட்டுட்டு நான் இதுக்கு டாவின்சி ரிசால்வுக்கு வந்துட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இது வந்து மே 1 நான் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த படத்தை காலைல 9 மணிக்கு கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அது ஷெடியூல் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதுவே அப்லோட் ஆயிரும். அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நிறைய டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு அந்த இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குல்ல டாவின்சி ரிசால்வ், அதையே நான் ஒரு டுட்டோரியல் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு செம சூப்பராக இருக்கும் அந்த சாஃப்ட்வேர். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். அவ்வளோ ஈவன் சொல்ல போனால் ஹிட்ஃபோனில் கூட இது கொஞ்சம் பெட்டர் தான். இதில் வந்து இதுலேயும் கம்போசிஷன் பண்ணலாம். ஹிட்ஃபோனில் எப்படி கம்போசிஷன் பண்ணலாமோ இதுலேயும் கம்போசிஷன் பண்ணலாம். ஹிட்ஃபோனில் வந்து எப்படி கம்போசிஷன் பண்ணனா டைம்லைன் பேஸ்டு அது கரெக்டாக. ஆனால் இது வந்து டைம்லைன் பேஸ்டு வராது. இது வந்து நம்ம பிளெண்டர் மாதிரி நோடு பேஸ்டு. நோடை வச்சு கம்போஸ் பண்ணுற மாதிரி வரும். அதிலே டாவின்சி ரிசால்வ்குள்ளேயே ஃபியூஷன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அதுதான் வந்து அந்த கம்போஸ் பண்ணுற இது. ஸோ கூடி சீக்கிரம் அதை பற்றி நான் டுட்டோரியல் நான் போடுறேன், அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்ன ஏதுன்னு. ஸோ தொடர்ச்சி நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா. கடந்த 2 மாதமாக நிறைய வீடியோஸ் அவ்வளோவா போடாதனால வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸு எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அப்புறம் மே 1 அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு உங்கள் கருத்து எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்டில் இந்த வீடியோவில் இல்லை அந்த வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. நன்றி. பபாய்.